ஆனால் ப்ரொடக்ஷனில் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு நாள் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க சார். ஓகே. ஒரு நாள் பேமெண்ட்டை நான் அன்றைக்கே வாங்கிட்டேன் ப்ரொடக்ஷனில். ஓகேங்களா? என்னோட பஸ்ஸு ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் முதலே நான் பேசி வந்தேன், ஒரு நாளுக்கு வாங்கினாங்க. அவங்க கூப்பிட்டதே எனக்கு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் தான் சார். புகழுக்கு பயம் வந்துருச்சு, எங்கே ஒட்டுமொத்தமாக ட்ராவலர் புகழுக்கு அது என்ன பேசுனாங்கன்னு தெரியாது இல்லையா? உங்களை பார்த்து புகழுக்கு பொறாம அவர் பயம் வந்துருச்சுன்னு சொல்றது, புகழுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை விட உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக வந்துருவாங்க. நான் சார் அதை விட புகழ் உங்களை பார்த்து பொறாமப்பட்டதா இப்ப நீங்க பேசுறீங்க சார். புகழை விட இங்க பாருங்க, நான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், புரியுதுங்களா? என்னோட முதல் வாரம் ஓட்டு எடுத்து பாருங்க, எத்தனை லட்சம் விழுந்திருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? அதிபயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிக் பாஸ் கண்டென்ட். பிக் பாஸ்க்கு முன்னாடியே நம்ம நல்லா வைரலு. இவர் போனனால தான் பிக் பாஸ்க்கு வியூஸ் மக்கள் மத்தியில் பேசப்பட்ட லெவல் நான் ஒரு வைரலான ஒரு பர்சன், புரியுதுங்களா? நான் பிக் பாஸ் போகிறப்ப இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா எத்தனை பக்கமாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. எந்த கண்டஸ்டன்ட் இதே கானா குணத்தை பற்றி எழுதுறேன், எவ்வளோ மீடியாக்கள் அதிகமாக பேசப்பட்டுச்சு, மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பாப்புலர். புகழ் படம் நடிச்சிருக்கோம், நான் என் படத்தில் நடிச்ச சீன்லாம் அனுப்பிச்சு விட்றேன், அதை வாட்ச் பண்ணி பாருங்க. எவ்வளோ மக்கள் க்ரௌடு, எவ்வளோ கத்துறதுன்னு பாருங்க சார். ஸோ மக்கள்கிட்ட நம்ம ஆல்ரெடி புகழ் அடைஞ்சிட்டோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு நம்ம நடிப்புத்துறை மேலே நல்லா வந்துட்டோம். அதுவே பொறாம. நீங்கள் பிக் பாஸில் பாருங்கள், எத்தனை ப்ரொமோவில் இருக்கே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் வந்துருவாரோன்ற பயம் இருக்குமா இருக்காதா சார்? நான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சார். குக்வித் கோமாளியை விட பிக் பாஸ் பெரிய பிளாட்ஃபார்ம். நான் அதுலேயே போய் நீங்கள் எல்லா ப்ரொமோவும் எடுத்து பாருங்க. நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பக்கம் கரெக்டு சார். ஆனால் 3 செலிபிரிட்டி வந்து மாக்காப் ஆனந்த், புகழ், கானா வினோத் 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு எதிராக அலிகேஷன் வைக்கும் பொழுது அப்ப உங்க சைடு தானே ரொம்ப வீக்கா இருக்கு. ஒருவேளை கேள்வி இருக்குல்ல சார்? அதுல நான் தான் முத நாளே வந்துட்டேன்ல. பிரச்சனை சார், தப்பு பண்ணவங்க தான் ஒதுங்குவாங்க. தப்பு பண்ணாதவே நான் முத நாளே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஏன் காசு கொடுத்து அவங்க சரி கட்ட நினைக்கணும்? ஏன் சார்?